இந்த நாளின் தியானத்துக்கு கூட ஒரு முறை ஒரு குளத்தருகே நான் நின்று கொண்டிருந்தேன். அங்க நான் கவனித்த ஒரு காரியம், ஒரு கொக்கு அங்க இருந்தது. அதோடைய தேவைக்காக தான் அங்க காத்திருந்திருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியாக வந்த ஒரு மீன் வியாபாரி தன்னுடைய வியாபாரமாகாத மிச்ச மீன்களை, கொஞ்சம் மீன்களை எடுத்து அங்க வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன். அந்த கொக்கு வந்து அதை சாப்பிட்டது. நான் யோசிச்சேன், இந்த கொக்கின் தேவை இந்த குளத்துல தான் இருந்தது. ஆனா தேவன் பாருங்க, வேறு ஒரு மனிதன் மூலமாய் அது எதிர்பார்க்காத விதத்துல அற்புதமா இதன் தேவையை சந்தித்தார். ஆமாங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட இங்கிருந்து நமக்கு உதவி கிடைக்குமா, அங்கிருந்து உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏங்கிட்டு இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால், நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால், பிலிப்பியர் 4:19 இப்படி சொல்லுது: தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் உங்கள் குறைவுகளை கூட நிறைவாக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், நிச்சயமான ஒரு அற்புதம், நிச்சயமாய் அது நடக்கும். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.